ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட்டு பாக்கெட்டு, இந்த பாக்கெட் எப்படி தைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். எப்படி ரெடி பண்ணி அட்டாச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பாக்கெட் அயன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இந்த அயனிங் டேபிளில் எப்படி பாக்கெட் மடக்கி அயன் பண்ணுறாங்க பாருங்கள். மடிக்கிற ஷேப் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஷார்ப்பாக வரணுங்க. யார் அயன் பண்ணாலும் இந்த மாதிரி இந்த இடத்துல ஷார்ப் கிடைக்கணுங்க. அதுதான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. பார்த்தீங்களா? பாக்கெட்டு என்ன ஷேப்போ அதே ஷேப்பில் தேய்ச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? ரெண்டு ஒரே மாதிரி வரணும். இந்த மாதிரி அயன் பண்ணணுங்க. ஓகே, நம்ம மடிச்சு அயன் பண்ணிட்டு வந்தோடனே இந்த மாதிரி ராயேஜ் அதிகமாக இருக்குங்க. அதை இந்த மாதிரி வெட்டி எடுத்துடணுங்க. வெட்டி எடுத்துட்டோம்னா தான் பாக்கெட்டோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். சுற்றிக்கே 4 இன்ச்சு மட்டும் தாங்க இருக்கணும். இது பாக்கெட் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அது பாக்கெட்டு அட்டாச் பண்ணுறாங்க. இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்படி டேக் பண்ணிக்கலாம். இந்த பாக்கெட்டோட எட்ஜில் போகிற தையல் பேர் ட்ரையாங்கிள் ஸ்டிச்சுங்க. அது பேர் முக்கோண தையல். அது எல்லா பாக்கெட்லேயும் வருங்க. அது இதை ஆரம்பித்து தான் பாக்கெட் தைக்க ஆரம்பிக்கணும். இந்த அட்டை வச்சு எதுக்கு அடிக்கிறாங்கன்னா, இந்த எடை ஒரே மாதிரி வருங்க, கீழே இறங்காமல். அது சாம்பிள் பண்ணுவோம், ஆர்டருக்கு பண்ணால் இந்த எடை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குங்க. எப்படி ப்ரெஷர் உள்ளே தள்ளுறாங்க பாருங்கள். அட்டையை வச்சு அப்படி எஜ்ஜிலேயே தையல் போடணுங்க. ஃபினிஷிங் நல்லா வருங்கிறதுக்காக தான் அட்டை வச்சு தைக்கிறாங்க. நான் சாம்பிள் தைச்சி நம்ம பையர்கிட்ட ஆர்டர் வாங்கணுங்க. சாம்பிள் நல்லா இருந்தால் தான் ஆர்டர் தருவாங்க நமக்கு. பார்த்தீங்களா? இந்த பாக்கெட் பாருங்கள், இந்த இடம் ஒரே மாதிரி வருங்க.